படம் ஆக்சுவலா மெதுவா தாங்க போச்சு. பட் லாஸ்ட் 30 மினிட்ஸ் கொஞ்சம் எமோஷனலா எடுத்துட்டாங்களா, அங்க தான் லைட்டா கண் கலங்கிட்டேன். அண்ட் இந்த படம் ஆஸ்கார்க்குலாம் நாமினேட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால இந்த படம் பார்த்தேன். பார்த்து முடிச்சப்புறம் எனக்கு இந்த படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சுன்னு சொல்றேன் வாங்க. ஸோ படம் பேர் என்ன? ஹோம் பார்ன். இது ஒரு ஹிந்தி டிராமா மூவிங்க. அண்ட் இந்த OTTல ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. தமிழ் டப்பிங் இல்ல. அதாவது நார்த் இந்தியா சைட்ல ஒரு கிராமத்துல ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறாங்க. ஒருத்த பேர் சந்தன், இன்னொருத்த பேர் ஷோயிப். இவங்க ரெண்டு பேரும் ட்ரீம் என்னதுன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகுறதா. அதனாலதான் படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல இவங்க ரெண்டு பேரும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அதுல வர ஒரு ட்ரெயின்ல ஏறி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் காண்டி போறாங்க. எக்ஸாம் எழுதி முடிக்காங்க. அந்த ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த நாட்கள்ல இவங்களும் இவங்க ஃபேமிலியும் அவங்க கிராமத்துல எந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லாம் ஃபேஸ் பண்றாங்க, எந்த மாதிரி அன்டச்சபிள்லாம் ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் ரிசல்ட் வந்தப்போ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உடைய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த படம் இந்த மாதிரி டிராவல் ஆகுதுன்னு இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட டைரக்டருக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணுங்க. ஏன்னா இந்த படத்துல டிஸ்கிரிப்ஷன் அன்டச்சபிலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பேசியிருக்காரு. இதெல்லாம் பேசவே பெரிய தைரியம் வேணும். ஆனா அவர் பேசுற மட்டும் இல்லாம அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா காமிச்சிருந்தாரா, அந்த இடத்துல கொஞ்சம் நீ ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன். ஆனா அதே மாதிரி சந்தன் அண்ட் ஷோயிப் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாரு. அதாவது லாஸ்ட் 30 மினிட்ஸ் நான் கொஞ்சம் எமோஷன் ஆனது சொன்னல, அதுக்கு மெயின் ரீசன் என்ன, இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிட்டேன். அண்ட் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் பண்ண அந்த ரெண்டு ஆர்டிஸ்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட பேக் போன் யாருன்னா சந்தன் அண்ட் ஷோயிப். ஏன்னா படமே இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வச்சு தான் டிராவல் ஆகுது. ஒருவேளை இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் பண்ண அந்த ஆர்டிஸ்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சொதப்பிந்தா கண்டிப்பா இந்த படம் அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காருங்க. அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் மெச்சூரா இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்ல இருந்துச்சு. ஓவரால் நான் இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு ஹிந்தி புரியும் அண்ட் ஹிந்தி டிராமா மூவிஸ்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.